குருவே சரணம். ராயரின் அன்பான பக்தர்களாகிய தங்கள் ஒவ்வொருவருக்கும் குருராயரின் அருட்பார்வை கிடைக்கப்பெற்று வாழ்வில் எல்லா வளமும் நோயற்ற வாழ்வும் கிடைக்கப்பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நாம் குருராயரின் பாதத்தில் சமர்ப்பிக்கலாம். ஸ்ரீபாதராஜர், அதாவது மத்துவ பரம்பரையில் வந்த எதிகளில் மிகவும் ஒரு பிரபலமானவர் ஸ்ரீபாதராஜர். ஸ்ரீபாதராஜரின் மகிமைகளை கண்டிப்பாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஸ்ரீபாதராஜர் தன்னை தூற்றுவோரையும் எதிரிகளையும் சிரித்தபடி மன்னித்து விடுவார். அப்படி ஒரு தயாளு குலம் கொண்டவர் ஸ்ரீபாதராஜர். தாச சாகித்யத்திற்கு இவர் 15ஆம் நூற்றாண்டில் போட்ட விதையே இன்று ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயணா. இவரின் அறிவு கூர்மை எவ்வாறு இருந்தது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று. ஒரு முறை தனது சிறு வயதில் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த வழியாக வந்த ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர் அப்பூருக்கு எப்படி போக வேண்டும் என்று கேட்டபோது அதற்கு அவர், சூரியன் மறைய தொடங்கிவிட்டது, ஆனால் நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம், அதனால் அப்பூர் எவ்வளவு தூரம் என்று யூகிக்கலாம் என்று பதில் சொன்னாராம். அதாவது சூரியன் மறையும் நேரத்திலையும் நாங்கள் இங்கே விளையாடிட்டுருக்கோம் அப்படின்னா அப்பூர் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு பதிலை சாதுரியமாக பதில் சொல்லியிருக்கார். அந்த பதிலை கூறிய லக்ஷ்மி நாராயணனை பார்த்து இந்த சிறுவன் தான் தனக்கு பிறகு தனது சீடராக மற்றும் மடத்தின் தலைவராக வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர் முடிவு பண்ணிட்டார். இவர் தான் லக்ஷ்மி நாராயணா யோகி என்று பட்டம் சூட்டினார். அப்போ இவருக்கு 16 வயது நிரம்பிய ஒரு பாலகன் ஸ்ரீபாதராஜர் மேலும் பத்மநாப தீர்த்தரிடம் வேதம், உபநிடதம், சாஸ்திரங்கள், மத்வ சித்தாந்தங்கள் இவை எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டார். ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர் பிருந்தாவன பிரவேசத்திற்கு பிறகு ஸ்ரீரங்கத்தில் இருந்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள முழுபாகல் என்ற இடத்தில் தன் வாழ்நாளை கழிக்கிறார். அங்கு ரகுநந்திர தீர்த்தரை சந்திக்கிறார். அவர் தான் இவருக்கு ஸ்ரீபாதராஜர் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டுறார். அதாவது ஸ்ரீ சுதா கிரந்தத்தை படித்து கொண்டிருந்த போது மிகவும் கடினமான சொற்களையும் மிக எளிமையாக விளக்கியதால் ஆச்சரியத்தோடு பார்த்தார் ஸ்ரீ ரகுநந்த தீர்த்தர். அப்போது அவர், நாங்கள் எல்லாம் சன்னியாசிகள் தான், நீயோ சன்னியாசிகளுக்கு எல்லாம் ராஜா என்று சொல்லியதால் அன்று முதல் ஸ்ரீபாதராஜர் என்று அழைக்கப்பட்டார் என்பது இவருடைய வரலாறு. ஸ்ரீபாதராஜர் துறவியாக இருந்தாலும் ராஜாவாக வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இவர் துருவராஜனின் அவதாரமாக கலியுகத்தில் அவதரித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு முறை ஸ்ரீபாதராஜர் உடல்நல குறைவால் படுத்திருக்கிறாரு. அப்போது வியாசராஜரை பூஜை செய்யுமாறு சொல்கிறார். நீண்ட காலமாக ஒரு சுவாமி பெட்டி மட்டும் திறக்கவே முடியாமல் இருக்குது. அந்த பொட்டியை வியாசராஜர் எடுத்து திறந்து உள்ளே பார்க்கும்போது வேணுகோபால மூர்த்தி இருப்பதை பார்த்து அந்த வேணுகோபால விக்கிரக மூர்த்தியை எடுத்து வெளியில் வச்சு பூஜை செய்யும்போது அந்த சாலிகிராம கற்கள் எல்லாம் ஒரு தாளம் போடும்போது அந்த விக்கிரகம், வேணுகோபால விக்கிரகம் நர்த்தனம் ஆடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இதை பார்த்த ஸ்ரீபாதராஜர் ரொம்ப அவருக்கு மகிழ்ச்சி. ஏன்னா எதிகளுக்கு தெரியும் யார் மூலியமாக எது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது ஒரு சொல்லி எடுத்து வச்சுருப்பாங்க. ஏன்னா குரு
ஸ்ரீபாதராஜர், தன்னுடைய சீடர் வந்து வியாசராஜர். அது வந்து குருவினுடைய ஒரு பெருந்தன்மை. தன்னுடைய சீடருக்கு வந்து அந்த ஒரு புகழாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சதுனால அந்த பொட்டியை வந்து அவரை திறக்க சொல்லி அதில் இருந்த வேணுகோபால மூர்த்தியை வந்து சாலிகிராம கற்களால் வந்து தாளம் போடும்போது அந்த மூர்த்தி வந்து, அதாவது அந்த வேணுகோபால மூர்த்தி விக்கிரகம் வந்து நர்த்தனம் ஆடியதை வந்து இவர் பார்த்த, ஸ்ரீபாதராஜர் பார்த்த மறு நிமிடமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த விக்கிரகம் வந்து அப்படியே வந்து நர்த்தனம் ஆடுறது வந்து அப்படியே நின்றுச்சான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வியாசராஜர் மடத்தில் அந்த வேணுகோபால கிருஷ்ணர் அந்த ஒரு விக்கிரகம் வந்து அந்த எந்த கோணத்தில் வந்து அவர் நர்த்தனம் ஆடிட்டு இருந்தாரோ அந்த கோணத்தில் தான் இன்றைக்கி வந்து வியாசராஜர் மடத்தில் சமஸ்தான பூஜையில் வந்து அந்த கோபாலமூர்த்தி வந்து விக்கிரகம் வந்து இன்றைக்கும் இருக்குது. அப்படி ஒரு புகழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீபாதராஜர் வந்து வியாசராஜருக்கு வந்து கொடுத்துருக்கார். அதாவது ஸ்ரீபாதராஜர் வந்து தன் வயதான காலத்தில் வந்து கங்கா நதிக்கு போக முடியவில்லையே அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்தார். அப்போ அவருடைய கனவுல தோன்றிய கங்கா தேவி வந்து மறுநாள் நீங்கள் நரசிம்ம தீர்த்தர் குளத்திற்கு வருமாறு அவர்கிட்ட கேட்கும்போது, மறுநாள் வந்து அதே மாதிரி அவர் அந்த தீர்த்த சொன்ன இடத்துக்கு வரும்போது மேகங்கள் சூழ கங்கா தேவியின் அருள் வந்து மலையாக வந்து பொழிஞ்சதான். அந்த அளவிற்கு ஒரு சக்தி படைத்தவர் ஸ்ரீபாதராஜர். இவர் வந்து பார்த்திங்கன்னா 98 வயது வரை வாழ்ந்த மகான். முழுபாகலில் உள்ள நரசிம்ம தீர்த்தருக்கு அருகில் 1502 பிருந்தாவனமானார். நம்ம ஏற்கனவே வந்து ஸ்ரீபாதராஜர் வந்து கலியுகத்தில் வந்து துருவ மகாராஜனாக வந்து அவதரிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது யார் இந்த துருவராஜன் அப்படின்ற அவரை பற்றிய வந்து ஒரு சிறு தொகுப்பு. இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிந்து கதையாகவும் இருக்கலாம், தெரியாத வரலாறாகவும் இருக்கலாம். துருவனின் தந்தை வந்து உத்தானபாதன், தாயார் வந்து சுனீதி. இந்த சித்தியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா சுரிஷி. துருவன் வந்து 5 வயது சிறுவனாக இருக்கும்போது தனது தந்தையின் மடியில் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது துருவனின் சிற்றன்னையோ, நீ என் வயிற்றில் பிறக்கவில்லை, அதனால் உனக்கு அந்த உரிமை இல்லை என்கிறார். நீ அவ்வாறு உன் தந்தையின் மடியில் அமர வேண்டும் என்று ஆசை கொண்டால் பரம புருஷரான அந்த பரமாத்மாவின் அருளை பெற்ற பின்புதான் அமர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை துருவன் தன் தாயிடம் சொன்னபோது அவளும் தனது இயலாமையை கூறி துருவனை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. உன் தந்தை வந்து என் வார்த்தையை வந்து கேட்க மாட்டார், அதனால் வந்து உன் சித்தி கூறியது போல தவம் செய் என்கிறார் பெற்ற தாய். அதே போல் தவம் மேற்கொள்ள காட்டிற்குள் புகுந்தான் துருவன். அந்த காட்டில்தான் நாரதர் மூல மந்திரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற மந்திரத்தையும் அஷ்டாங்க யோகம் எல்லாம் வந்து அவருக்கு கற்றுக் கொடுக்குறார். தவத்தில் ஆழ்ந்து கொஞ்ச நாளில் வந்து அவர் சுவாசிப்பதையே வந்து நிறுத்திட்டார், யார் இந்த துருவன். அதனால் உலகமே நின்று விடுவது போல் ஆகியது. அதனால் பக்தனின் தவத்தில் இறங்கி வந்த பகவான் 4 கைகளோடு சங்கு சக்கரதாரியாக அவன் முன் தோன்றினார். பக்தனின் மனதையும் லட்சியத்தையும் அறிந்த பகவான் துருவ நட்சத்திரமாக மிளிரும் வரம் கொடுத்தார். அப்போ வந்து துருவன் சொல்கிறாரு, பகவானே, உனது காட்சியால் எனது எல்லா புலன்களும் விழித்து கொண்டன. பிறப்பு இறப்பில் முக்தியை கொடுக்கும் வல்ல தங்களிடம் அல்ப சந்தோஷத்திற்கு தியானம் செய்த என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கல்லீர் மல்க வேண்டுகிறார் அந்த துருவன். இப்போ வந்து தனது நாட்டிற்கு திரும்பிய துருவனை கண்டு தாய் தனது சிற்றன்னை அழைத்து சிம்மாசனத்தில் வந்து அமரச் சொல்கிறாங்க. இதுபோல் வந்து துருவன் வந்து மேலும் 36,000 ஆண்டுகள் பக்தி நெறியோடு நல்லாட்சி செய்தார் அப்படின்றது அவருடைய வரலாறு. இன்றும் வானில் துருவ நட்சத்திரமாக மின்னிக்கொண்டிருக்கிறார்.
இவ்வாறு தான் ஸ்ரீபாதராஜர் துருவ மகாராஜனாக பிறப்பு எடுத்தது. இது ரொம்ப ஒரு சுருக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்ரீபாதராஜர் யார், துருவ மகாராஜன் யார் அப்படின்றத பற்றி ஒரு சிறிய தொகுப்பு நம்ம கொடுத்துருக்கோம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். குருவே சரணம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமகா. பிருந்தாவனமாயிருக்கின்றாய், ஜீவனோடு அருள்கின்றாய் என் குருராயா. பிருந்தாவனமாயிருக்கின்றாய், ஜீவனோடு அருள்கின்றாய், கேளிசையாய் இசைக்கின்ற